கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தால் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று வாக்குத்தத்தங்களை கொடுத்தால், இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, திறந்த வாசல் அப்படி என்று சொல்லுகிற நேரத்திலே எங்கோ என் குடும்பத்தின் வாசல் அடைபட்டிருக்கிறது, ஊழியத்தின் பாதைகள் அடைபட்டிருக்கிறது, கையின் கிரியைகள் எனக்கு அடைபட்டிருக்கிறது என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தலில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தாவீதின் திறவுகோலை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி. அப்போ அந்த திறவுகோலிலே ஆண்டவர் ஒரு பெயரை எழுதுகிறார். இந்த வாரத்தில், இந்த வாரத்திற்கான திறவுகோலில் ஒரு பெயர் உண்டு. அதன் பெயர் தான் உத்தமம். இந்த வாரத்துடைய செய்தி என்னவென்றால், உத்தமம் வாசல்களை திறக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எடுத்த ஒருவர் வாசித்து உதவி செய்யும்படி கேட்கிறேன். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்து அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரே வார்த்தைக்குள் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் ஆவி உண்டு, ஆனால் கிறிஸ்தவை உடையவனுக்கு வேறே ஆவியை ஆண்டவர் கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ஆவி இன்றைக்கு வந்திருக்கிறதான நமக்குள்ளாய் நிலை கொண்டு இருப்பார் என்றால், முதலாவது எனக்குள்ளாய் ஆவியானவர் இருக்க வேண்டும். இரண்டாம் காரியம், உத்தமமாய் நான் ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும். உத்தமமாய் நான் ஆண்டவரை பின்பற்றி வருகிறேன் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவன் போய் வந்த தேசத்தில். சபை என்பது ஒரு தேசம், என் வேலை ஸ்தலம் என்பது ஒரு தேசம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட திருச்சபை என்கிறதான இந்த தேசத்திற்கு இன்றைக்கு ஏன் வந்திருக்கிறோம் என்றால், அவரது சரீரத்தை புசிக்க, அவரது இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு இங்கே நாம் வருவோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவனை மறுபடியும் எங்கே சேர பண்ணுவாராம்? பரம கானான் ஒன்று உண்டு. இங்கே வருகிறவர்களுக்கு ஆண்டவர் அங்கே இடத்தை வைத்திருக்கிறார். நான் பரம கானானுக்கு போகிறதான நேரத்திலே என் பிள்ளைகள், அததான் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவன் சந்ததியா. ஆண்டவரே, நான் கடந்து போனாலும் ஆபிரகாமிற்கு பிறகாக ஈசாக்கு, ஈசாக்குக்கு பிறகாக யாக்கோபு, யாக்கோபுக்கு பிறகாக 12 கோத்திரங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதே போல எனக்கு பிறகாக ஆண்டவரே என் சந்ததியார் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், வாசல்களை திறந்து வைக்க வேண்டும் என்றால், உத்தமம் என்கிறதான சாவியை என் தலைமுறைக்கு நான் வைக்கிறவனாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யோபு 8ஆம் அதிகாரம், யோபு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ தேவன் உத்தமனை வெறுப்பது இல்லை, ஆனா பொல்லாதவர்களுக்கு அவர் கை கொடுப்பதும் இல்லை. என் ஆண்டவர் யாருக்கு கை கொடுக்கிறார் என்றால், தன்னை உத்தமமாய் பின்பற்றி வருகிறதானவர்களுக்கு அவர் கை கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்தரங்க காரியங்கள் வெளியே மற்றவர்களிடத்தில் என்னால் சொல்ல முடியவில்லை என்றால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. என் தாய் தகப்பனிடத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியவில்லை என்றால் அது என் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிடிக்காதது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியங்கள் என்னிடத்தில் இருக்கும் என்றால் அதை நான் வெறுக்கிறவனாய் இருக்க வேண்டும். அடுத்தது, தந்திரமாய் நடக்கக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்திற்குள் தந்திரமாய் ஒரு சர்ப்பம் வந்தது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த குடும்பத்திற்குள்ளாகவும் எந்த தொழில்களுக்குள்ளாகவும் தந்திரம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தந்திரங்கள் இருக்கும் என்றால் அங்கே தேவனுடைய உத்தமத்தை பார்க்க முடியாது. உத்தமங்கள் வேண்டும் என்றால், ஆண்டவரே உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை நான் இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். ஆண்டவரே,
இதற்கு மாறாய் எனக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரே நீர் பார்த்துக் கொள்வீர் என்கிற விசுவாசம் இருக்கும் என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் உன்னை காலேபாய் பார்த்து கொண்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அடுத்த காரியம், தேவ வசனத்தை என்ன பண்ணக்கூடாது? புரட்டாமலும். வேதத்தை நான் டெய்லி திறந்து பார்க்காம இருந்தாலும் பாவம், தேவன் சொன்ன வார்த்தைகளை நான் தெரிந்து சொன்னாலும் பாவம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களுக்கு எனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் நான் உத்தமனாய் நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். வேதம் எனக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பிரயாணத்திலிருந்து ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்தார் என்று இன்றைக்கு சபை நடுவாய் தியானிக்க போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. எண்ணாகமம் 13:3. மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதனுக்குள்ளாய் ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிறது போல மோசேயை ஆண்டவராய் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க நம்மளை அனுப்பி இருக்கிறாங்க. இந்த உலகம் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்திலே நீ எப்படி வாழுகிறாய்? வேதம் சொல்லுகிறது, கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக மோசே 12 தலைவர்களை அனுப்புகிறார். கோத்திர பிதாக்களை அனுப்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சபைக்குள்ளாய் அநேக ஊழியங்கள் இருக்கும். அப்போஸ்தலர்கள் இருப்பார்கள், சுவிசேஷகர்கள் இருப்பார்கள், இன்னும் வல்லமைகளை செய்கிறதான அநேக தாளந்துகள் உள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் உன்னை சபை அனுப்புகிறதான நேரத்தில் அதற்கான நோக்கத்தை நீ செயல்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய உத்தமம். அவன் அனுப்புகிற காரியத்திலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரனாகிய காலேப். இந்த காலேப்பை குறித்து தான் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இவன் வேறே ஆவியை பெற்றவனாய் இருக்கிறார். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரனாகிய ஓசேயா. இந்த ஓசேயா யாருன்னா, இவர் பேர் தான் யோசுவா. நம்ம எல்லாருக்கும் யோசுவான்னு சொல்லிட்டோம். ஆனால் அவன் உண்மையான பெயர் என்னவென்றால் ஓசேயா. 16ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பேரிட்டிருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் குப்பனாவோ சுப்பனாவோ எப்படி அறியப்பட்டிருக்கலாம்? நீ அபிராமா இருக்கிற வரைக்கும் கர்த்தரால் உனக்கு அற்புதங்களை செய்ய முடியாது. என்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுத்து என் பெயர் ஆபிரகாமாய் மாற்றப்படுகிறதோ அதனாலதான் ஆண்டவர் சபையில் இருக்கிறதான மேய்ப்பர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் பெயர் மாறினால் பத்தாது, என் குணங்கள் மாற வேண்டும், என் செயல்கள் மாற வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாருக்கும் அவன் பெயரை மாற்றவில்லை. ஆனால் ஓசேயா என்கிறதான யோசுவாவிற்கு பெயரை மாற்றி அனுப்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அதற்குள்ளும் ரகசியத்தை வைத்திருக்கிறார். எந்த மெய்ப்பனால் நீ அழைக்கப்படுகிறாயோ, நாள் ஒன்று வருகிறதான நேரத்திலே அந்த மெய்ப்பனாலே கர்த்தர் உனக்கான கனத்தை நிச்சயம் தருவார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. சில காரியங்களை நாம் தியானித்து கடந்து போவோம். இந்த உத்தமமாய் நடக்கிறதான வேளையிலே ஒரு திருச்சபையா இருக்கட்டும், ஒரு ஆண்டவரா இருக்கட்டும், அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்வார் என்றால் முதலிலே என்னை அனுப்புவார். முதல் காரியம் இன்றைக்கு தியானிப்பது என்னவென்றால் அனுப்பப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அனுப்பி இருக்கிறார். திருச்சபைக்கு எதற்காய் அனுப்பி இருக்கிறார் என்றால் எனக்கான வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டு என் பிள்ளைகளை நான் அனுப்ப போகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்ப்போம். பின்பு நான், இதெல்லாம் தீர்க்க தரிசனம் நமக்கு மனப்பாடமா தெரியணும். ஆண்டவருடைய பாரம் என் மனசுல நான் பசு மரத்து ஆணிய போல பதிச்சு வச்சிருக்கணும். இந்த வசனம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவரை அணிந்தவனுக்கும் தெரிந்திருக்கும் என்றால் இது மனதிற்குள்ள
எனக்குள்ளாக எப்படி இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறதோ இப்படிதான் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயம் துடிச்சிட்டு இருக்கோம். இது என் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் என் உத்தமம் என்னிலே கரைபடாது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார்? நமது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இந்த காரியங்களால் யார் போவார்? இன்னைக்கு நம்ம எல்லாம் வரோம் போறோம். ஆனால் ஆண்டவரின் பாரம் என்னை ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் தெரியுமா? எத்தனையோ ஆவிகளை, எத்தனையோ ஆத்துமாக்களை, எத்தனையோ சரீரங்களை இந்த உலகத்திற்கு நான் அனுப்பி இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் இன்னும் என் நாமத்தினாலே அவர்கள் காரியங்களை செய்யவில்லை. கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த உலகத்திற்கு அனுப்பின நோக்கம் என்ன தெரியுமா? யாரை நான் அனுப்புவேன் என்கிற உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டன அமைதியா இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிற அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன். முதல் ஆசீர்வாதம். ஏசப்பா கிட்ட எத்தனை பேர் கையை தூக்கி சொல்ல முடியும்? ஆண்டவரே அடியேன் இருக்கிற, என்னை அனுப்பும் ஆண்டவரே. முதலாவது என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் குடும்பமா இருக்கட்டும், உன் வேலை ஸ்தலமா இருக்கட்டும், உன் ஊழியங்களா இருக்கட்டும், உன்னை ஒருவர் அனுப்புகிறார்கள் என்றால் அங்கே உனக்கான ஒரு சோதனை உண்டு என்பதை மறந்து போகாதே. இந்த உலகத்திற்கு ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்றால் என்னை ஆண்டவர் சோதித்துக் கொண்டிருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன், எப்படி வாழுகிறேன், ஆண்டவருடைய பரலோகத்திலே நான் வாழுவதற்கு தகுதியா இருக்கிறேனா என்று சொல்லி அநேக சோதனை ஓட்டங்கள் எனக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கும். வேதம் அங்கே சொல்லுகிறது, எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்துல, எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க. ஏன் மோசே அனுப்பினார் என்றால், ஆண்டவர் ஏன் நம்மை இங்கே அனுப்பி இருக்கிறார் என்றால், என் பார்வையில காரியங்கள் எப்படி இருக்கிறது? நீதிமொழிகளில் வசனம் அழகாய் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? அதுல நான் பிரியப்படலாம். நல்லது பிரியப்பட்டால் நல்லது கிடைக்கும், கெட்டது பிரியப்பட்டால் கெட்டது தான் எனக்கு வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும். 19 எப்படிப்பட்டது, நல்லதா கெட்டதா என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ, நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இழப்பானதோ என்று, அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 25 சொல்லுது, அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். எவ்வளவு பலசாலியா இருந்தால் ஆண்டவர் நமக்கு ஒரு டாட் வச்சுட்டாங்க, அதாவது நமக்கான நேரத்தை வச்சுட்டாங்க. பலத்தின் மிகுதியால 80 வருஷம் அவ்வளவுதான். 43 தொட்டாச்சு. நான் இன்னும் எனக்கு ஆண்டவர் எவ்வளவு நாளை வைத்திருக்கிறார் என்பது தெரியாது. ஆண்டவர் என்னை அனுப்பினதான நோக்கங்கள், ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் அவர்கள் பலசாலிகளாய் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் பலவீனன் அல்ல, நான் பணித்தவன் அல்ல. ஆண்டவரை நான் கண்ணீரோடு வந்தாலும் என் கண்ணீரை பார்த்து அமைதியாய் இருக்கிறது என் ஆண்டவரும் அல்ல. இன்றைக்கு என்னை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் என் உத்தமத்திலே ஆண்டவர் இன்னும் பிரியப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியினாலே, முதலாவது ஆண்டவர் என்னை அனுப்புகிறார் சோதிப்பதற்கா. கணவனுக்கு ஒரு மனைவியை கொடுக்கிறார், எதற்கு தெரியுமா? அவர்களோடு நான் சேர்ந்து இசைந்திருக்க. பிள்ளைகளை கொடுக்கிறார், எதற்காக தெரியுமா? நல்ல வழியில அந்த நிலத்துல நான் நல்ல காரியங்களை விதைப்பதற்காக கர்த்தர் எனக்கு நிலத்தை கொடுத்திருக்கிறார். அது நல்லதோ கெட்டதோ பிள்ளையின் செய்கையினாலே தெரியும் என்று நீதிமொழிகளிலே வசனம் சொல்லுவது போல, இன்றைக்கு என்னை நம்பி கொடுக்கப்பட்டதான பிள்ளைகள் என்கிறதான நிலத்திலே நான் என்ன விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறேன். அனுப்பினவர் அனுப்பிட்டாரு, எனக்குள்ளாக வார்த்தைகளை கொடுத்து நான் என்ன வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இரண்டாவது காரியம், என்னை அனுப்பியாச்சு, நான் என்ன செய்தி கொண்டு வருகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அப்ப தூர தேசத்துல இருந்து ஏசப்பா என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாருன்னா,
விடாய்த்து போய் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அவர் சொன்ன நற்செய்தியை நான் சொல்லணும். ஆனால் நடந்த காரியங்கள் என்ன தெரியுமா? அனுப்பப்பட்டவர்கள் 40 நாட்கள் போனாங்க, மறுபடியும் வருகிறார்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, இன்னைக்கு ஆண்டவரும் சபை முடிஞ்சு போகும்போது ஒவ்வொருத்தருக்கையும் கேட்பாங்க, ஆனா நம்ம பேச மாட்டோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய திருச்சபை முடிந்து போன குடும்பமா பிள்ளைகளோடு பேசுங்க. என்ன செய்தி இன்னைக்கு வந்துச்சு, நிச்சயமா பேசுங்க. நம்ம சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா? காலை மாலை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் காலை மாலை அல்ல, மாலையும் காலையும் ஆகி ஒரு நாள் ஆயிற்று. நம்ம பார்வை அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் பேசுகிறது எல்லாமே மாலையும் காலையும். என் ஆண்டவர் ராஜாமங்களே தனித்திருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ பார்க்கிற விதமாய் அவர் பார்க்கிறவர் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மாலை நேரத்தில் என் ஆண்டவர் ஏதேனுக்கு எப்ப வந்தார் தெரியுமா? அவர் குளிர்ச்சியான நேரத்தில். எப்ப குளிர்ச்சியா இருக்கும் தெரியுமா? மாலை நேரத்தில். என் அன்பு தேவ பிள்ளைகளே, காலையில அவர் வார்த்தைகளை கொடுக்கிறார் என்றால் மாலை நேரத்தில் நான் சபைக்குள்ளாக வந்து, ஆண்டவரே நீர் காலை சொன்ன வார்த்தையை நான் விதைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீ விதைச்சாதான் உனக்கு ஒரு நாள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாதி பாதியா எல்லாம் செய்கிறபடியினாலே தான் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் பாதி பாதியா இருக்குது, மீதியை காணோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு முழுமையான ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் ஒரு நாள் முழுவதும் கர்த்தர் எனக்கு சொன்னபடியாக நான் திருச்சபைக்குள்ளாய் ஊழியத்திற்குள்ளாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பில் நிலைத்திருக்கிறவனாய் இருக்கணும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்க என்ன பண்ணிட்டு வந்தோம்? போயிட்டு வந்தோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்த ஆண்டவரே. வசனத்தை கேட்டீங்களா? கேட்டோம் ஆண்டவரே. அடுத்த வார்த்தை, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அப்போ இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பெரிய சத்தியம் இருக்குது. ஆண்டவர் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைக்கும் போது, எகிப்தில் 430 வருஷம் வாழ்ந்த ஜனங்களுக்கு கானான்ல பாலம் தேனம் இருக்குதுன்னு தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். 400 வருஷம் முடிச்சிட்டு 40 நாள் வேவு பார்க்க அனுப்புறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, ஏசப்பா சொன்ன வார்த்தை உண்மை, ஏசப்பா உன்னை அழைச்சது உண்மைனா, உன் வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை கொடுத்தது உண்மைனா, நான் மரிப்பதற்கு முன்பாய் என் ஆண்டவர் எனக்கானதை அவர் என் கரத்துல, என் சந்ததியில, என் தலைமுறையில அவர் செய்யாமல் ஓய்ந்திருக்க மாட்டார். ஒரு போவாஸ் ரூத்துக்கான காரியத்தை செய்யும் வரைக்கும் அவன் ஓயாமல் இருந்தது போல, எனக்காய் கொடுக்கப்பட்ட போவாஸ் எனக்கானதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் அமைதியாக இருக்க மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, மோசே நடத்திட்டு போனா கானான பார்க்கல. ஆனா நான் சொல்லுவேன், உலகத்துல கானான பார்க்கல, ஆனா தேவனால் வைக்கப்பட்ட பரம கானானுக்குள்ளாக கர்த்தரே மோசேயை கொண்டு போனார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகம் நமக்கானது அல்ல. எத்தனை பேரால சொல்ல முடியுங்க, இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை? வேதம் சொல்லுகிறது, அவங்க போயிட்டு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க, அங்க பாலும் தேனும் இருக்குது. சொன்னதோட நிறுத்தி இருக்கணும். ஆனால் அவர்கள் செய்த காரியங்கள் என்ன தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாத்ராகமம் 3வது அதிகாரம், யாத்ராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இது எப்ப தெரியுமா? ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வரும்போது யாருக்கும் அங்க என்ன இருக்குன்னு தெரியல. ஏசப்பா ஒரு வார்த்தை வண்ட சொல்லிட்டாங்கன்னா கண்ணை மூடி நம்புங்க. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. வார்த்தைகள் பலிபீடங்களில் இருந்து வருகிறதா, உன் மெய்ப்பனின் மூலமாய் வருகிறதா, அது எனக்கான ஆசீர்வாதம் என்று நம்புவாய் என்றால் நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் செய்ய பண்ணுவார். அவர் யாத்ராகமத்தில் எண்ணாகமத்தில் பேசுவதை யாத்ராகமத்தில் காமிச்சிட்டாரு. அவர்கள் யாத்திரை புறப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எபூசியலும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க
இந்த ஆராதனையில உன்னை பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான இடத்துல ஆண்டவர் உன்னை கொண்டு போய் சேர்க்க இறங்கி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. இந்த ஆராதனை கர்த்தர் பரலோகத்திலிருந்து உனக்காய் இறங்கி வந்த ஆராதனை. நெருக்கத்திலே ஆண்டவரே வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்றியா? உன் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்க போகிறார். ஆண்டவரே என்னால வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்றியா? கர்த்தர் உனக்கான சொந்த தேசங்களை நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். அவர் போய் சொல்ல மனிதன் அல்ல. ஆண்டவரே இதை நான் எப்படி ஆண்டவரே பாப்பேன்? என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளை நான் இப்படியாய் சொல்றேன். தேவன் முடிச்சு வச்சுட்டு தான் நம்ம கிட்ட பேசவே வருவார். நம்ம வாக்கு தத்தத்தை வாங்க வருவோம். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி 1ஆம் தேதி இது 2ஆம் தேதி இது 30 நாளுக்கும் தேவையானதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்மளை பார்க்க வருவாரு. என் ஆண்டவர் செயல்களில வல்லவராய் இருக்கிறார். இப்போ வாசிங்க பார்ப்போம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை பத்தி நிறைய போற்றி துதித்த அதே வாய்தான் ஆண்டவரை ஒரே நிமிஷத்துல கீழே இறக்கிடுது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, என்னை அறிக்கை இடுகிறவனை பிதாவுக்கு முன்பாய் அறிக்கை இடுகிறவர் அல்லவா? அவர் எப்படி போய் சொல்லுவார் ஆண்டவர்கிட்ட? என் பிள்ளைங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பலவான்களா சொல்ல முடியுமா ஆண்டவரால? என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது, என் ஆண்டவருக்கு போய் சொல்ல தெரியாது, என் ஆண்டவருக்கு சொன்னதை செய்யாமல் இருக்க தெரியாது. வேதம் சொல்லுகிறது, போய் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனாலும் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரவணைப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோ. ஏனாக்கின் குமாரர் யார் தெரியுமா? அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே ஏனாக்கின் குமாரனாகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் இந்த 3 நாமங்களை உச்சரிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஒரு 3 நாமம் உண்டு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இவர் உன் வாழ்க்கையில் இருப்பார் என்றால் எவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்க முடியாது. பலம் கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு வருகிறார். 40 நாள் கூட கூட்டிட்டு போனாரு. ஆனா அங்கே ராட்சதர்களை பார்த்த உடனே இவங்க சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பலவான்களா இருக்கிறாங்க. எத்தனை நேரத்துல உனக்கு நன்மை செய்திருக்க ஆண்டவரை பார்த்து நீ சொல்ற, ஆண்டவரே என் வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு, என் வாழ்க்கையில போராட்டமா இருக்கு, என் வாழ்க்கையில பலவீனமா இருக்கு. சொல்லாதீங்க. கர்த்தருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்தி பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம், உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவரை எப்படி பாடுவோம் தெரியுமா? கர்த்தாவே தேவர்களில், பாட்டு அப்படித்தானே இருக்குது. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆனா ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இது நமக்கு தெரியாதனாலதான் ஏசப்பா கிட்ட நம்ம சந்தேகப்பட்டு இருக்கிறோம். ஜெபத்துல சந்தேகப்படுறோம், வேத வாசிப்புல சந்தேகப்படுறோம், சபைக்கு வரதுல ஏன் ஆண்டவரே போனன்ற ஒரு கேள்வி. என் கர்த்தரின் கண்கள் உன்னை எப்படி பார்க்கிறது என்றால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. உனக்கு ஒப்பானவனை இது வரைக்கும் உலகத்துல ஆண்டவர் படைக்கல. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நம்ம தான் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை அதை பெரிதாய் பார்த்து கொண்டிருக்கிறோம், கோலியாத்தாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ வாசிங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அங்கே ராட்சத பிறவியான அவங்க ஏனாக்கின் குமாரர் தான். ஆனா இவங்க அவர்களுக்கு ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் கொடுக்கறாங்க பாருங்க. ராட்சத பிறவியான, வாங்கினது கடன் தான். ஆனா நம்ம சொல்லும் போது அந்த கடன் எவ்வளோ பெருசு தெரியுமா? ஏன் வாங்கலாம்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, வாங்கிட்டோம், அதை கொடுப்பதற்கு எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு நிர்வாகம் தாங்க ஆண்டவரே, அதை நான் கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் உட்கார வேண்டிய நீ, பக்கத்து வீட்டு கதவை தட்டுற, சேடு கடைக்கு ஏறி இறங்குற, பேங்குக்கு 10 வாட்டி நடையா நடக்கிற, ஆனால் தேவ சமூகத்திற்கு நீ வராமல் இருக்கிறாய், கர்த்தரை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாய். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதர்களை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு
உங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல, அவங்க பார்வைக்கு இவங்களே சொல்லிடுறாங்க. வாசிங்க பாப்போம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே தெரியுமா அவங்க உங்களை எப்படி பார்த்தாங்கன்னு? உலகம் உன்னை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ அவர்களை பார்த்து ஆண்டவரின் வல்லமையை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே வாசிங்க, தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து என்ன செய்தி? என்ன செய்தி? துர்ச்செய்தி. மரணமும் ஜீவனமும் வாயில் இருக்கிறது. நல்ல செய்தியை சொல்ல அல்லவா ஆண்டவர் உன்னை இங்கே அனுப்பினார். உன் குடும்பத்திலே உன்னை தலைவனாய் வைத்தார், உன்னை தலைவையாய் வைத்தார், உன் பிள்ளைகளுக்கு மாதிரியாய் இருக்கும் வேண்டும் என்று அல்லவா கர்த்தர் உன்னை படைத்து வைத்தார். இந்த திருச்சபையில கர்த்தர் உன்னை வைத்திருப்பது துர்ச்செய்தியை பரப்ப அல்ல, நற்செய்தியை கொடுக்க. ஆனால் என் வாயிலிருந்து வருவதோ துர்ச்செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது காரியத்தை தியானிக்க போகிறோம். மூன்றாம் காரியத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? 10 வாதைகள் பாதையை அடைத்தது. இங்கிருந்து கானானுக்கு எத்தனை பேர் வேவு பார்க்க போனாங்க? 10 பேர். அந்த 10 வாதை, அதனால பாதை இல்ல. வாசிங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுப்பு வந்துச்சு. பாதையை காட்ட வேண்டியவன் வாதையாய் மாறி நின்றார்கள். அவர்கள் வாதையாய் மாறி நின்றபடியினாலே பாதைகள் அவர்கள் அடைத்து போட்டார்கள். அவர்கள் அடைத்து போட்டபடியினாலே ஒரு கூட்டத்திற்கு முன்பால் முறுமுறுக்க வைத்தார்கள். எல்லாரும் நல்லவங்கதான். ஆனா கேட்கப்படுகிற செய்திகள், சொல்லப்படுகிற காரியங்கள் எத்தகையது என்று அவர்கள் மனதிற்குள்ளாய் போகிறதான நேரத்தில் உத்தமமாய் இருக்கிறவன் முறுமுறுக்கிறான். அடுத்த காரியம் 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பட்டயத்தால் மடியும்படிக்கு 5 லட்சம் ஜனங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டவர் இத்தனை நாள் நடத்திட்டு வராரு. அவரை பார்த்து சொல்றாங்க, பட்டயத்தால் மடியும்படி எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படி நீ ஊழியக்காரனை பார்த்து சொல்லியிருந்தா ரைட்டு. யாரை சொல்லிட்டாங்க? ஏசப்பா எங்களை அழிப்பதற்கு கொண்டு வந்தார் என்கிற ஸ்டேட்மெண்ட் எங்க வந்துச்சு தெரியுமா? இந்த 10 பேர் சபையை கலக்கினபடியினால, முழு கூட்டத்தை கலைத்தபடியினால இன்றைக்கு முழு கூட்டத்திற்குள்ளாய் குழப்பங்கள் வருகிறது, உத்தமங்கள் கலைக்கப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். இது உத்தமம் அல்ல. கலப்பையில கைய வச்சுட்டேன், திரும்பி பார்க்க கூடாது. வனாந்திரம் என்பது சபை. வனாந்திரத்திற்குள்ளே ஆண்டவர் உனக்கு வழி பிளந்து அவர் உள்ளே கொண்டு வந்தார் என்றால் என்னை ஞானஸ்நானம் எடுக்க வைத்து என்னை அவர் கானானுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கானானுக்கு போகிற நான் விட்டு வந்த எகிப்தை நான் திரும்பி பார்க்க கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் உத்தமத்தை குலைக்கிறதான எத்தனை விதமான வாதைகள், எத்தனை விதமான பிள்ளைகள் உனக்கு விரோதமாய் வந்தாலும் அவங்களுக்கு நோ. எனக்கு ரொம்ப பிரியமான அவங்க பாஸ்டர், அவங்க என்றைக்கு உன் குடும்பத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வருகிறார்களோ, உன்னை கொண்டு துர்ச்செய்தி சொல்லுகிறார்களோ, மற்றவர்களை துர்ச்செய்தி பரம்ப உன்னிடத்தில் வருகிறார்களோ, அங்க தெரிந்து கொள், மற்றவர்களை குறித்து உன்னிடத்தில் பேசுகிறவர்கள் உன்னை குறித்தும் அவர்களிடத்தில் பேசுவார்கள். அவர்கள் எத்தனை பெரிய வேலையில் இருந்தாலும் கெட் அவுட் சொல்லுங்க. ஏன்டா அவங்க பேச மாட்டாங்க, பரவாயில்ல, நான் என் குடும்பத்தை கர்த்தருக்காய் வழி நடத்தணும். என் அன்பு தேவ பிள்ளையே, 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு பரலோகத்துக்கு போனோம்னா ஏசப்பான்ற தலைவர் வேணும். ஆனா பாவத்துக்கு போனோம்னா உலகத்துல நிறைய தலைவர்களை தேடுவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் குடும்பத்துல எனக்காய் கொடுக்கப்பட்ட என் குடும்பத்தின் தலைவர் இயேசு இருக்கிறார். என் திருச்சபையில எனக்காய் கொடுக்கப்பட்ட பரலோகத்தின் தெய்வம் இருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த தலைவனை நான் விட்டு விடுவேன் என்றால் என் உத்தமத்திலே ஒரு குறை இருக்கிறது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 10ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். அன்றைக்கு மோசேக்கு கல்லு, இன்றைக்கு ஊழியத்தை உத்தமாய் செய்கிற என் அன்பு திருச்சபையே, உனக்கு சொல் வந்து கொண்டிருக்கிறது என்றால் கவலைப்படாதே. உனக்கு யுத்தம் செய்பவர் ஆண்டவராய் இருக்கிறார்.
என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு விரோதமாய் காரியங்கள் நடப்பிக்கப்படும் என்றார். மொர்தெகாய்க்கு விரோதமாக தூக்கு மரம் செய்யப்பட்டிருக்கும் என்றால் செய்கிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வினை விதைத்தவனுக்கு வினைத்தான் கிடைக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, விதைத்தவனுக்கு அவன் விதைதான் பலனாக வந்து கொண்டிருக்கும். என் ஆண்டவர் எங்கே நான் என் விதைகளை விதைக்க முற்படுகிறேனோ அங்கே ஆண்டவர் இடைப்படுவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதே அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிங்க பாப்போம். கொள்ளையாவார்கள். இந்த ஆண்டவரை பார்த்து இந்த சபை என்ன சொல்லிச்சு தெரியுமா? எங்களை, எங்க பிள்ளைகளை, எங்கள் பெண் ஜாதிகளை ஆண்டவர் அழிக்கும்படி கொண்டு வந்தார். ஆண்டவர் அவங்க வாயின் வார்த்தைப்படியே செய்தார். நீ போக மாட்ட, உன் பிள்ளை பார்க்க மாட்டான்னு சொன்ன தெரியுமா? உன் பிள்ளைகளை நான் கானானுக்கு கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் தான் தயவாய் சொல்லுகிறேன், என் அன்பு திருச்சபையே, பேசுகிற வார்த்தைகளிலே நான் மற்றவர்களோடு இடைப்படுகிறதான நேரங்களிலே ஆண்டவரே நான் எதை பேசுகிறேன் என்று சொல்லி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நிறைய உலகத்துல பேசாம இருக்கிறது நல்லது, நிறைய ஆண்டவருடைய சமூகத்துல பேசுவது நல்லது. வேதம் சொல்லுகிறது பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் என் வாழ்க்கையில தாமதம்? திறந்த வாசல வச்சிருக்கிறாரு, வலதுபுறத்துல இடதுபுறத்துல பெருகுவேன்னு சொன்னாரு. ஏன் என் வாழ்க்கையில் தாமதங்கள் வருகிறது என்றால் அதே அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிங்க பாப்போம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து வந்த ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு ஆராதனை நான் விடுவேன் என்றால் ஒரு நாளோ, ஒரு வாரமோ, ஒரு மாதமோ, ஒரு வருஷமோ கர்த்தர் என் வாழ்க்கையில என் ஆசீர்வாதத்தை தள்ளி வைக்கிறார். இதுதாங்க ரகசியம். ஒரு நாள், ஒரு வருஷமாச்சு நான் ஒரு ஆராதனையை விடுவேன் என்றால் அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை. வீட்டில் நான் இருக்கிறேன்னா என்னால் போவதற்கு எனக்கு ஆண்டவர் பலனை தந்திருக்கிறார் என்றால் ஆண்கள் கூட்டத்தில் இருக்கணும், பெண்கள் கூட்டத்தில் இருக்கணும், வாலிப ஐக்கியத்தில் இருக்கணும், மாலை ஆராதனையில் இருக்கணும், காலை ஆராதனையில் இருக்கணும், சண்டே கிளாஸ்ல இருக்கணும். இவைகளில் நான் இல்லாமல் இருப்பேன் என்றால் முழுமையான ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. என் ஆண்டவர் பாதியும் அல்ல, மீதியும் அல்ல, அவர் ஆதி. அந்த ஆதியை நான் பார்க்க வேண்டும் என்றால் என்னிலே பாதி இருக்கக்கூடாது, உலகம் வைத்த மீதி இருக்கக்கூடாது, ஆவியான இருக்கணும். கரங்களை தட்டி, என் அன்பு சபையே, இனி எனக்குள்ளாய் பாதி இருக்காது, எனக்குள்ளாக உலகத்தின் மீதி இருக்காது, எனக்குள்ளாக ஆவியானவர் இருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. 35வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய நான், நல்லா கவனிங்க. ஊழியக்காரன் சொல்லல, மோசே சொல்லல. என்றைக்கு நாம் கர்த்தருக்கு விரோதமாய் கையெடுக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தரே இறங்கி வந்து சொல்லுவார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். ஒரு நாள், ஒரு வருஷம் ஆயிடக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நான் இருப்பேன் என்றால் எனக்கு 10 வருஷத்துக்கு பின்னால் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை முன்பாக கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? என் திருச்சபை பிந்தி இருக்கிற திருச்சபையாய் அல்ல, எல்லாவற்றிலும் பரத்தின் ஆசீர்வாதத்திற்கு முந்திக் கொள்ளுகிற சபையாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். எந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன்? இன்னைக்கு கேள்வி அதுதான். காலை ஆராதனை, ஆமென் ஆண்டவரே பிரசன்ட். பரலோகத்தில் இங்கே அட்டெண்டன்ஸ் எடுக்க மாட்டேன், இது என் வேலை இல்லை. இந்த மிஸ்பா சபையில் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அட்மிஷன் போட்டிருந்தாருன்னா அவர் அங்கே அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகள், மாலை ஆராதனை சபை வெறுமையா இருக்கிறது ஆண்டவரே, குடும்பம் வெறுமையா இருக்குதுப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வாலிப கூடுக பிள்ளைகள் இல்ல, என் குடும்பம் வெறுமையாகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு என்னை நான் முழுவதுமாய் அர்ப்பணித்து பழகுவோம். ஏசப்பாக்கு ஃபுல்லா கொடுத்து பாருங்க, அரவர வேண்டாங்க. என் ஆண்டவருக்கு அரவர பிடிக்காது. உத்தமம் என்பது 100%. என் ஆண்டவர் இடத்துல நான் உத்தமமா இருப்பேன் என்றால் அவர் எனக்கு உத்தமமான காரியங்களை நிச்சயம் செய்வார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. 36வது வசனத்தை வாசிங்க.
அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் எப்படி செத்தாங்களா? வாதையால் செத்தார்கள். அதனாலதான் முதல்ல சொன்ன பாதைகளை அடைக்கும். நான் கர்த்தருடைய சமூகத்திலே வாதையாய் அல்ல, பாதையை திருத்துகிறவனாய் நான் இருக்க வேண்டும். 4வது காரியம், 2 நன்மைகள் சுதந்தரிக்க செய்தது. 12 போச்சு, 10 வாதையா மாறிச்சு. 2 நன்மைகள் உண்டு. 2 நன்மைகள் யார் யாரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். யோசுவாவா காலேபோ 2 நன்மைகள் இந்த ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போனார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 2 நன்மைகளை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையின்படியாய் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியாய் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா 34ஆம் அதிகாரம், ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 34. கர்த்தருடைய புஸ்தகத்திலே, புஸ்தகம் எங்க இருக்கு? கிரேசி கையில இருக்குது. அப்ப வாசிச்சுட்டு இருக்கிறார். ஒவ்வொருவர் கையிலும் ஆண்டவரின் புஸ்தகம் உண்டு, கர்த்தரால் எழுதப்பட்டது. ஆனா இதுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா? இல்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடணும். யாருக்கிட்டையாவது யூதா எங்க இருக்குன்னு கேட்டா, யூதாவா? அவர் கோத்திர தலைவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு அதிகாரம் பைபிள்ல இருக்குது. தேடி 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 வாசிக்க கத்துக்கோங்க. ஏன் தேட வேண்டும் என்றால், இவைகளில் ஒன்றும் இதை தேடனா உன் வாழ்க்கையில ஒன்றும் குறையாது. என் வாழ்க்கை அப்ப ஏன் குறையா இருக்குதுன்னா, வேதத்தை தேடவில்லை, ஜெபத்தை நாடவில்லை, கர்த்தருடைய சமூகத்திலே தேடவில்லை. பாதியா நான் எல்லாத்தையும் பாதி வச்சுட்டு போயிட்டேன். நான் பாதி பண்ணுவேன்ப்பா, மீதியை நீங்க பார்த்துக்கோங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்குள்ளே இருந்தான் விலா எலும்பை எடுத்து உனக்கு மனைவியாய் தந்திருக்கிறார் என்றால் அவருக்குள்ளாய் தான் நீ இருக்கிறாய். உனக்குள் அவர் இல்லை. நீ அவருக்குள்ளாய் இருந்தால் தான் அவருக்கான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீ உலகத்திற்குள் இருப்பாய் என்றால் கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு ஏன் வரல? பாதியா இருக்கிறேன். இன்றைக்கு பாதியா இல்ல. காலையிலே இருப்பேன் என்றால் மாலையிலும் இங்கே நான் முடிப்பதற்கு இருக்கணும். அப்பதான் பிரச்சனையா வாழ்க்கையில முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது இவைகளில் ஒன்று ஜோடி இல்லாமல் இராது, ஜோடியா இல்லாம இருக்காது. ஏசப்பா ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஜோடியை எங்கேயாவது வச்சிருப்பாரு. இது உலகத்தின் புஸ்தகம் அல்ல, பரலோக புஸ்தகம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. சொன்னது யாரு? ஏசப்போடைய வாய். தேடிப்பார், உனக்கு ஒன்றும் குறையாது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி, காலேபிடத்துல ஒரு வேறே ஆவி இருந்தது, அவனை கொண்டு போய் கானானில் சேர்த்தது போல கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளா இருக்கும் என்றால் பரம கானானிலே கர்த்தர் உன்னை கூட்டி சேர்ப்பார். வாதையாய் இருக்காதே, பாதையை துரத்துகிறவனாயிரு. வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்போ வாங்க எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது காலே 10 பேர், இவர்களால் ஒரு பெரிய அமளி, ஆனால் ஒருவன் ஆண்டவருக்காய் எழுந்து நிற்கிறான். இன்றைக்கு உன் குடும்பத்திற்கு கர்த்தர் உன்னை தலைவனாய் வைத்திருக்கிறார் என்றால் குடும்பத்திற்காய் எழுந்து நிற்க வேண்டிய காலேபே யோனாவை போல தூங்கிறாத. நீதான் எழுந்து ஜெபிக்கணும், நீதான் முன்னால நடக்கணும். நீ நடந்து போனா உன் மனைவி பின்னால வருவாங்க, உன் மனைவி கூட வந்தா உன் பிள்ளைகள் உன் பிறகாக வருவாங்க. வேதம் சொல்லுகிறது அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சபையில் இருக்கிற என் அன்பு காலேப்புகளே, ஆண்டவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நீ நிற்கணும். நிற்காவிட்டால் ஒரு நாளில் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இது வரைக்கும் அதிகாலை ஜெபம் என்கிட்ட இல்லாம இருக்கணும். இன்னையிலிருந்து சொல்லுங்க, ஏசப்பா நான் காலை 10 நிமிஷம்
இல்ல, ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் உனக்கு தெரியாமல் அதை அதிகரித்துக் கொண்டே இருப்பார். உங்களை பார்த்து, உங்க செவ சத்தத்தை பார்த்து உன் பிள்ளைகள் எழும்போம். இதுதான் உன் தலைமுறையை கர்த்தர் எழுப்புவது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி. குடும்பத்துல சண்டை வந்தா அப்பா உடனே சொல்லணும், பேசாத, அமைதியாயிரு. அப்பா கோபமா இருக்கிறாரு, அம்மா அமைதியாயிரணும். அம்மா கோபப்படுறாங்களா, அப்பா வார்த்தையை கொஞ்சம் அமைதியாக்கிறோம். இதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். சபைக்குள்ளாய் விவாதங்கள் எழும்புகிறதா, இது கர்த்தருடைய செய்கையா என்று சோதித்து பார்ப்பதற்கு முன்பாய் வாயிலிருந்து ஊழியக்காரனுக்கும் வார்த்தைகள் வரக்கூடாது, பிள்ளைகளுக்கும் வார்த்தைகள் வரக்கூடாது. கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருப்பார். ஏனென்றால் நாம் உட்கார்ந்து கொண்டிருப்பது தேவ சமூகம். அவர் வானத்தில் இருக்கிறார், நம் பூமியில் இருக்கிறோம். வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஜனங்களை அமர்த்துகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டால் சுகம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலோசனை வாங்கிட்ட இருந்ததுன்னா இந்த எம்டி வெசல போல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏசப்பாவுடைய சமூகத்துல பொறுமையா காத்துக்கிட்டு இருப்போம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நாம் உடனே, நல்லா கவனிங்க, ஒரு நாள் 40 வருஷமாச்சு. ஆனா காலேப் வேற ஆவியை பெற்றிருந்தபடியினால் அவன் உடனே போலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசப்பாவுக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னா, ஆண்டவரே நான் நாளைக்கு செய்யறேன் அல்ல, நீ நாளைக்கு செய்யறேன்னு சொன்னீங்கன்னா வா இடத்துல எலியா கிட்ட ஆண்டவர் சொன்னது போல, ஆண்டவரே நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல. ஆண்டவர் சொன்னாரு, நீ மாத்திரம் இருக்கிறேன்னு நினைக்காத எலியா, உன்னை போல 7000 பேரை மறைச்சு வச்சிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் என்னை இந்த திருச்சபையில் வைத்திருக்கிறார் என்றால் நான் இந்த சபை அல்ல, என்னை காட்டிலும் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். என் மேல் கர்த்தருடைய அன்பு இருக்கிறபடியினால் நான் கெட்டு போகாதபடிக்கு அவர் அன்பு கிருபையின் காலத்திலே என் தலைமுறையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, உடனே ஏசப்பாக்கு இந்த பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும். உத்தமமா இருக்கிறவன் சொல்லுவான், வேதத்தை உடனே வாசி, ஜெபம் உடனே பண்ணு. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நாம் உடனே போய் ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா, ஒரு வீடை வாங்க நான் பிளான் பண்ணிட்டேன், கிடைக்குமா, கடன் கிடைக்குமா, உடனே நம்ம மைண்ட் யோசிக்கிறது. பேங்க் கடன் கொடுக்குமா, அம்மா கொடுப்பாங்களா, மச்சான் கொடுப்பானா, அவர்கள் கொடுப்பாங்களா, ஏன் பரலோகம் கொடுக்கும் என்று என்னால் சொல்ல முடியல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலிருந்து உனக்கான வார்த்தைகள் வந்துருச்சுன்னா, ஏசப்பா உனக்காக ஒரு வீட்டை பார்த்து வச்சுட்டாங்க, உனக்கான காரியத்தை செய்து வச்சுட்டு தான் உனக்கு வார்த்தையை தருவாங்க. அப்ப திறந்த வாசலை வச்சிருக்கிறாங்கன்னா, என் வாழ்க்கையில எதெல்லாம் இது வரைக்கும் அடைஞ்சிருக்கு, என்னுடைய சரீர சுகம், பொருளாதாரம், இவைகள் எல்லாம் அடைந்திருக்கும் என்றால் அதை திறப்பார். திறந்தவர் வலது புறத்திலும் இடது புறத்திலும் என்னை பெருக செய்வார். கரங்களை தட்டி ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருக போகிறேன், நான் உடனே சுதந்தரிப்பேன். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நாம் அதை எப்படி ஜெயிச்சு கொள்ளலாம்? எளிதா. எத்தனை பேரால சொல்ல முடியுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைய நான் எளிதா ஜெயிக்க போறேன்? எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனை பேரால இன்னைக்கு சொல்ல முடியும்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு முன்னால கோலியாத்தே நின்றாலும் கர்த்தர் என் கையில தாவீதாய் வைத்து என் கையிலே சொல்லல்ல கல்லை கொடுத்து எனக்கு முன்பா இருக்கிற கோலியாத்தை அடிக்க வைப்பான். விசுவாசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் சொல்லை கொண்டு குடும்பத்தை அடிச்சோம், இதுவரைக்கும் சொல்லை கொண்டு நமக்கு பிரியமானவர்களை அடித்தோம். இன்று முதல் கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான கவனை கொண்டு எனக்கு முன்பா இருக்கிற கோலியாத்தை நான் வீழ்த்த போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, இப்போ வாங்க 14ஆம் அதிகாரம் எண்ணாகமம் 14 6வது வசனத்தை வாசிங்க. சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இன்றைக்கு உன் ஆவிக்குரிய வஸ்திரம் கிழிக்கப்படுகிறதா? கவலைப்படாத, ஏசப்பா கையில் அது பத்திரமா இருக்கு. யோசேப்பின் அங்கி உரிந்தார்கள், கிழித்தார்கள், யாருக்கு அது பயன்படல. இன்னைக்கு உன் ஆசீர்வாதத்தை உலகம் எடுத்துருச்சுன்னு நினைக்கும், ஆனா அந்த ஆசீர்வாதம் உலகத்துக்கு பயன்படாது. யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு போறான், அங்க ஒரு கிழவி வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறா.
அவளுக்கு ட்ரெஸ் மேல ஆசை. ஆனால் யோசேப்பிற்கோ அவன் உத்தமத்தின் மேல ஆசை. அவன் அங்க விட்டுட்டு ஓடிட்டான். இன்னைக்கு உன்கிட்ட இருக்கிற வஸ்திரத்தை உலகம் பிடிச்சு இழுக்குதா, விட்டுரு. என் அன்பு தேவ பிள்ளையே, முந்தின ரசத்தை காட்டிலும் அப்ப ஏசப்பா உனக்கு ஆசீர்வாதம் வச்சிருந்தாங்கன்னா உலகம் எடுத்து கொள்வதை அல்ல, அதை காட்டிலும் பிரதானமான ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் உனக்கு தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் சபைக்கு முன்பாக வஸ்திரங்களை கிழித்து கொண்டு 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவங்கள சோதிச்சுட்டு வந்து சொல்றாங்க, அங்க இவங்க இருக்கிறாங்க, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, புலி இருக்குது எல்லாம். ஆனா இவங்க சொல்றாங்க, நாங்க போய் பார்த்துட்டு வந்தது ரொம்ப நல்ல தேசம். 8வது வசனம், என் அன்பு தேவ பிள்ளையே, நான் இப்படியாய் சொல்லுகிறேன். 8வது வசனத்தை 8வது மாதத்திற்கு அடையாளமாய் காண்பித்து கொடுக்கிறேன். ஏசப்பா உன் மேல பிரியமா இருந்தபடினாலதான் இந்த 9ஆம் மாசத்துல உன உயிரோட வச்சிருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றதை செய்வாரா? எத்தனை பேரால விசுவாசித்து சொல்ல முடியும்? இந்த மாசத்துல, இந்த ஆராதனையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாமே என்னிலும் என் குடும்பத்திலும் கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அங்க சொல்றத பாருங்க. கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் 9ஆம் மாசத்தை எல்லாரும் பார்த்துட்டீங்களா? 9ஆம் மாசத்தை எல்லாம் பார்த்துட்டீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த மாதத்துல நடைபெறாத அநேக காரியங்களை கர்த்தர் உன் கரத்தினால் நடத்தி காண்பிப்பார். இதுதான் தீர்க்க தரிசனம். 9ஆம் வசனத்தை இப்போ வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் ஏசப்பா என் சிந்தையில கூட நான் நினைச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு கடன் பிரச்சனையை பார்த்து பயப்படாது, பொருளாதாரத்தை பார்த்து பயப்படாத, அழைத்தவர் பார்த்து கொள்வார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்களை காத்த நிழல், அவர்களை காத்தது நிழல். இன்றைக்கு உன்னோடும் என்னோடும் திருச்சபையில பேசுவது நிஜம். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நிழலை பார்த்தீங்க, ஆனா இன்றைக்கு ஏசப்பா நிஜத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த நிஜம் உன் வாழ்க்கையில நன்மை செய்ய இன்றைக்கு எங்கே இறங்கி வந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் கர்த்தர் நிஜம் என்னோடு இருக்குதுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை இப்ப நீங்க யாருக்கு அடிமைங்க? யாருக்கு அடிமை இல்லை. ஏனென்றால் நிஜம் சத்தியம் என்னோடு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர், சபையா சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு நான் பயப்பட வேண்டியதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சுகரோ, பிபியோ, முதுகுவலியோ, கைவலியோ, தைராய்டோ, எந்த காரியத்தை பார்த்து பயப்படாது. அவர்களை காத்த நிழல் விலகினது. உன் நிஜம் உனக்கு யுத்தம் செய்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, 10வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வந்துருச்சுன்னா உடனே உலகம் கையில கல்லை எடுத்துறான். அப்பவே தெரிஞ்சுக்கோ, ஆண்டவருக்காய் ஒரு காரியத்தை செய்கிற நேரத்தில் குடும்பத்தில் விவாதங்கள், பிரச்சனைகள் வருகிறது என்றால் மறுபடியும் சொல்லுகிற, உலகம் உனக்கு 10 கோடி கொடுத்தாலும் யாரும் சண்டைக்கு வரமாட்டாங்க. பரலோகத்துல இருந்து உனக்கு ஒரே ஒரு ரூபாய் ஏசப்பா தந்துட்டாங்கன்னா ஊரே உனக்கு எதிராக சண்டைக்கு வரும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அங்கே ஆண்டவர் இடைப்பட்டார். 10 வாதைகளாய் 10 மனிதர்கள் எழுப்பின நேரத்தில் 2 நன்மைகளாய் வாலிபர்கள் எழுப்பினார்கள். இன்றைக்கு என் அன்பு திருச்சபையே, உன் வாலிபத்தை நீ ஆண்டவருக்காய் கொடுத்தாய், உன் நேரத்தை ஆண்டவருக்காய் கொடுத்தாய். உன் வாலிபத்தில் நீ பெரியவனாய் மாறுகிற நேரத்தில் கர்த்தர் நிச்சயம் உன் வாழ்க்கையில் இடைப்படுவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எண்ணாகமம் 14:30 வாசுங்க. எண்ணாகமம் 14:30. எப்புனேயின் குமாரனாகிய காலேபோ, நூனின் குமாரனாகிய யோசுவாவோ தவிர. அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கணவன் மனைவியாய் உள்ளே வந்த பிள்ளைகளே,
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையே, உங்களை மாத்திரமல்ல, நீங்க வாங்க போற ஆசீர்வாதத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆவிக்குரிய நன்மையில உங்களை மாத்திரமல்ல, உங்களோடு உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் அதிலே பார்த்து அனுபவிக்க வைப்பா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் என்னிடத்திலே உத்தமம் இல்லை என்றார், என்னிடத்திலே பரிசுத்தம் இல்லை என்றார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க. அப்ப எப்படி நான் பரலோகத்துக்கு போவேன்? இன்றைக்கு அந்த பரிசுத்தம் எனக்குள்ளாக வரட்டும். அந்த பரிசுத்தம் எனக்குள்ளாய் வந்துச்சுன்னா 38வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, உயிரோடு இருந்தார்கள். விசுவாசிக்கிறீங்களா? நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் எங்கள் நன்மையிலே கர்த்தர் எங்களை உயிரோடு காப்பா. 5வது காரியத்தை தியானிக்க போகிறோம். வாக்கு வாதத்தை சகித்தவர்கள் வாக்கு தத்தம் சுதந்தரிப்பார்கள். பிரச்சனையை பார்த்துட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையே பிரச்சனையே இருக்குதுன்னா, நான் சொன்ன 4 படிகளிலே என்னில் இருக்கிற குறைகள் இன்றைக்கு சரி செய்யப்படும் என்றால் என் வாழ்க்கையில் இருக்கிற வாக்குவாதங்களை கர்த்தர் வாக்கு தத்தங்களாய் எனக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும், யாத்திராகமம் 33:11, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும், யாத்திராகமம் 33:11 பாருங்க. வாசிங்க. கர்த்தர் மோசேயோடு எப்படி பேசுறாரா? அப்ப நான் முகமுகமாய் ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாக்குவாதத்துல நான் அதுல பார்ட்டிசிபெண்டா இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல சண்டை நடக்குதா, ஒன்று ஒதுங்கணும், இல்லை அடக்கணும். நானும் அவைகளுக்குள் இல்லாமல் இருப்பேன் என்றால் உத்தமங்கள் என்னிலே குலைக்கப்படுகிறதா இருக்கிறது. இப்போ வாசிங்க, எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு. புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்ம எல்லாரையும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா வச்சிருக்கிறாரு. அப்போ சேர்ல உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் ஆசாரியர்கள் தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே. ஆனாலும் உங்களில் ஒரு படி ஆண்டவர் உயர்த்தி மெய்ப்பன் என்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறபடியினாலே ஊழியக்காரனா இருந்தாலும் மெய்ப்பனுக்கு முன்பாய் நான் ஆட்டுக்குட்டியாய் உட்கார்ந்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளைகளே, 17ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்தணும். ராஜரீக கூட்டமாக இருந்தாலும் அவர்களை வழிநடத்த அவர்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீ ஆசாரியனா இருக்கிறாய் என்றால் நீ ஆண்டவருடைய சமூகத்துல வெயிட் பண்ணு, யுத்தம் பண்ணு. யோசுவா ஜனங்களுக்கு யுத்தங்களை செய்தான். வேதம் சொல்லுகிறது, 18வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல். அப்போ என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் ஆசாரியனா இருந்தாலும் மெய்ப்பனாக வேண்டும் என்றால் பரலோகத்தின் தகப்பனின் அனுக்கிரகம் இருக்கணும். என்னை நடத்துகிறதான தகப்பனின் கரம் என் தலைகளின் மேல் படுகிற வரைக்கும் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிறவனாய் நான் இருக்கணும். நான் வேதத்தில் இருந்து காட்டி கொடுக்கிறேன். அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை வாசிங்க. உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. ஆசாரியனா இருந்தாலும் மெய்ப்பன் தன் கனத்தை கொடுத்தால்தான் பரலோகத்தின் மெய்ப்பன் அந்த கனத்தை கொஞ்சம் எங்களுக்கு தந்தபடியினால் தான் இந்த ஆசாரிய கூட்டத்திலிருந்து கர்த்தர் மேலே எடுத்து மெய்ப்பனாய் வைத்திருக்கிறார். இல்லை என்றால் நானும் உங்களை போல சராசரி மனிதன் தான். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே,
உன் கனத்தில் அவனுக்கு கொஞ்சம் கொடு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகத்தின் கனம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே தான் கர்த்தர் இந்த திருச்சபையிலே உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 1:38. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை உன் திடப்படுத்துகிற காலங்கள் வருகிற வரைக்கும் கர்த்தர் உனக்கு கொடுத்த குடும்பத்திற்கு உண்மையாயிரு, வேலைக்கு உண்மையாயிரு, ஊழியத்திற்கு உண்மையாயிரு, கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றிலும் உண்மையாயிரு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாற்றுவார். அது மனிதனால் உண்டானது அல்ல, கர்த்தருடைய ஈவு. தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஆரோனை போல இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனாலும் வர முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம், யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை வாசிங்க. காதேஸ் பர்னேயாவில் கர்த்தர் என்னை குறித்து உம்மை குறித்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். யார்கிட்ட வந்து கேட்கிறார் தெரியுமா? இன்றைக்கு மோசேக்கு பின்னால் நடந்த வாலிபனான யோசுவா தேவனுடைய கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தபடியினாலே மோசேக்கு பின்பு அவன் இடத்துல கர்த்தர் யோசுவாவை நிறுத்தினார். யோசுவாவை நிறுத்தினவர் அவன் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான் என்று சொன்னார். அவன் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறான். கொடுக்கிற நேரத்தில் அன்றைக்கு உண்மையாய் பின்பற்றினதான காலேப் யோசுவாவின் இடத்தில் வருகிறான். இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முடிவு பரியந்தம் கர்த்தருடைய சமூகத்தில் நிலை நிற்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நிறைய பேர் வருவாங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க, பாதியில போயிச்சோன்னா மீதியும் கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 8வது வசனம் சொல்லுகிறது, நானோ என் தேவனாகிய கர்த்தரை, என் அன்பு திருச்சபையே, உனக்கு கொடுத்திருக்கிற தெய்வத்தை உண்மையாய் பின்பற்றிப்பார். 9ஆம் வசனத்தை இந்த மாதத்திற்கு அடையாளமாய் தீர்க்க தரிசனமாய் சபைக்கு தருகிற 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாளில் மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய், ஏசப்பா பரலோகத்திலிருந்து நமக்கு இந்த மாசத்துல சொல்றாங்க, உத்தமமாய் நீ என்னை பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த, எங்கெல்லாம் உன் காலை மிதிச்சிருக்கிறியோ இந்த சபைக்கு உன் மூலமாய் அநேக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். எந்த தொழிலிலே நீ அநேக இடத்திற்கு சுற்றி பார்த்து வந்தாயோ, ஏசப்பா இங்கெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னியோ, அந்த இடத்துல எல்லாம் உனக்கான ஆசீர்வாதத்தை ஏசப்பா முளைக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரை உன் உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் யாருக்கு? எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டது யாரு? ஜின்சன் அல்ல, ஆணையிடுகிறவர் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர். இன்றைக்கு எங்கே எல்லாம் பாடுகளை பார்த்தாயோ அங்கே கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிங்க. இப்போது கர்த்தர் சொன்னபடி ஏசப்பா உங்களை உயிரோட வைப்பாங்களா? சொல்லுங்க. பிள்ளையோட கல்யாணத்தை பார்ப்போமா? பிள்ளையின் கல்யாணத்தை பார்ப்போமா? நிச்சயம் பார்க்க வைப்பார். ஆண்டவர் சொன்னார்னா செய்வா. அவர் சொன்னபடி உயிரோட காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் ஏசப்பா எங்க சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு நீ வனாந்திரத்தில் இருக்கிற பாத்தியா? இன்னைக்கு சொல்றாங்க, ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீங்க உங்க பேர பிள்ளைக்கு சொல்லுவீங்க, இல்லை என்பது ஏசப்பா எனக்கு வைக்கல, சாப்பாட்டுக்கு குறை இல்லை, தண்ணிக்கு குறை இல்லை, போடுற ட்ரெஸ்ஸுக்கு குறை இல்லை, வீட்டுக்கு பஞ்சம் இல்லை, வாகனங்களுக்கு குறை இல்லை. ஒரு காலத்துக்கு நாங்க சர்ச்சுக்கு எப்படி போனோம் தெரியுமா? கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம். இன்றைக்கு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் காரை கொடுத்திருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை சொல்லுதுங்க. உன் எதிர்காலம் இப்படிதான் இருக்கும், உன் தலைமுறை இப்படிதான் இருக்கும். அங்க ஏசப்பா யார்கிட்டையும் உன் தலைமுறைய பொண்ண கையெந்த வைக்க மாட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, 12வது வசனம், அதே 10ல கடைசி வசனம் சொல்லுகிறது பாருங்க. அந்த வார்த்தையை மோசே சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிருச்சு. இப்ப 45 வருஷத்தை தாண்டி யோசிச்சு பாருங்க.
ஏசப்பா, ஒரு மாசம் சர்ச்சைக்கு போறதே கஷ்டமா இருக்குது ஏசப்பா, நன்மையை பார்க்க முடியாதுப்பா. மரண பரியந்த உண்மை உள்ளவனாயிரு, ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உனக்கு தருவார். வேதம் சொல்லுகிறது. 12வது வசனத்தை வாசிங்க. மலை நாட்டை எத்தனை வயசுல கேட்கிறான்? 85 வயசுல. நம்ம எப்படி கேட்போம் தெரியுமா? ஏசப்பா எனக்கு போன உடனே சம்பளம் வந்துடணும், அப்படி தட்டினா எனக்கு ஏசி இருக்கணும். 85 வயதுல நான் வேலை செய்வதற்கு மலை நாட்டை கேட்டான். காலே முடியாததை ஏசப்பாட்ட கேளுங்க. உங்களால் முடிவதை ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஏனென்றால் உன்னோடு பேசுகிறவர் இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, மலை நாட்டை எனக்கு தாரும், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, கடனை துரத்த போறேன், பலவீனத்தை துரத்த போறேன், நாசமாசத்தை துரத்த போறேன், பாதையை துரத்த போறேன், பாதைகளை பார்க்க போகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 13ஆம் வசனம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை நான் புது வருஷத்துக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா தரேன். ஆண்டவரை 24 தான் ஆண்டவரை நிக்கிறோம். 24 மணி நேரம் முடிஞ்சிடும். 25வது மணி நேரம் நான் பிரவேசிக்க போகிறதான புதிய வருஷத்தை ஆண்டவர் எனக்கு சாட்சியாய் தருகிறார். வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். 25ஆம் ஆண்டை கர்த்தர் இந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தமாய், வாக்குவாதமாய் அல்ல, வாக்கு தத்தமாய் அந்த ஆண்டிற்கு போவதற்கு முன்பே இந்த 9ஆம் மாதத்தில் கர்த்தர் எனக்கு சுதந்திரிக்க பண்ணி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? 25 ஆண்டு எப்படி இருக்கும்? எனக்கு வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கும். என் பொருளாதாரத்திலே கர்த்தர் என்னை உயரத்திலே வைத்திருப்பார். என் காரியங்களிலே கர்த்தர் என்னை ஜெயமாய் நடத்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. அதே அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க. எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். இப்போ வாசிங்க யோசுவா 15:14 வாசிங்க. யோசுவா 15:14. அங்கே இருந்த முன்னால பார்த்தோம் தெரியுமா? 10 பேர் வந்து சொன்னாங்க, சேசாய பார்த்தோம், அகிமான பார்த்தோம், தல்மாய பார்த்தோம். ஆனா இந்த 85 வயது இருக்கிற காலேப் அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரை காலேப் என்ன பண்ணுனா? துரத்தி விட்டான். இன்னைக்கு எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு வயசு ஒரு நம்பர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு 40 இருந்த பலத்தை 85 கர்த்தர் கொடுப்பார். இந்த சபையில யார் மிகுந்த வயதுள்ளவங்களா உள்ள இருக்கிறீங்களோ என்னால் தீர்க்க தரிசனமா சொல்ல முடியும், இங்கே இருக்கிற எல்லாரை காட்டிலும் உங்கள் பலன் மேலானதா இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் வயசாச்சுன்னா என் ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். என்னுடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் தெரியுமா? நான் துரத்துவேன், ஆனா என்னுடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்னா, நியாயாதிபதிகள் அவங்க நியாயம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்படியே யூதா கோத்திரத்திலிருந்து வந்தாங்க காலேப். அங்க 6வது வசனத்துல வாசிச்சோம், இவன் கோத்திரம் யூதா. அப்படியே யூதா கோத்திரத்தா உன் பிள்ளைங்க எப்படி இருப்பா? நீ துரத்துவ. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எப்ரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். கர்த்தரின் பட்டயமே, இன்றைக்கு கர்த்தர் உன் கரத்திலே வார்த்தை என்கிற பட்டயத்தை தருகிறார். உனக்கு முன்பா இருப்பதை துரத்த அல்ல, கொன்று போட. விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்கு எதிராய் உருவாகிற எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவார். வாயம் காதம் கேட்காத போயிடும். தேவனுக்கு விரோதமாய் பேசுவோம் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, 15வது வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது பாருங்க. என் பிள்ளைகளுக்கு ஏன் அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் தெரியுமா? பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க. வேதம் சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்க சுதந்திரம். அன்றைக்கு மலை நாட்டை 85 வயசுல கேட்டு வாங்கினா, வாங்கி
வாங்கி அங்கே இருக்கிற எல்லாரையும் துரத்தி விட்டான். 15ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது அவள் யார் தெரியுமா? காலேபின் குமாரத்தி. இன்றைக்கு உன் பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, சொல்லுகிற வார்த்தை புரியாது, ஆனா உனக்கு புரியும். ஆனா இந்த 45 வருடங்கள் திருப்பி பார்க்கும்போது என் அன்பு தேவ பிள்ளையே, அவள் எனக்கு ஒரு உன் பிள்ளை உன்னை வந்து கேட்கும், அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கீங்கல்ல எனக்கு தாங்கன்னு சொல்லும் போது, எப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடாத. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்திருக்கிற நாளில் உன் பிள்ளைகளுக்காய் சேர்த்து வைக்க ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி. பிள்ளைங்களுக்கு வறட்சியை கொடுத்துடாதீங்க. நம்ம காலத்தோட வறட்சி போட்டோம், ஏசப்பா அதை தான் வாக்குத்தத்தம் பண்ணாங்க. என் பிள்ளைகளின் காலங்கள் வறட்சி அல்ல, எதிர்காலம் வறட்சி அல்ல. நான் இப்படி சொல்லுகிறேன், வரப்போகிற 25ஆம் ஆண்டு எனக்கு கர்த்தர் திரட்சியை தரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. வறட்சியை பார்த்த என் குடும்பம் திரட்சியை பார்க்க போகிறது. வறட்சியை பார்த்த ஊழியர்கள் என் வாழ்க்கையில திரட்சியை பார்க்க போகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை, ஒரு நிலத்தை கூட எனக்கு என் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு என் கையில இல்லை. நீ கால் மிதித்து வந்தல்ல, நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யறல்ல, எல்லாத்தையும் உன் பிள்ளைகளின் காலங்கள் வருகிற நேரத்திலே அவர்களுக்கு நீ பங்கிட்டு கொடுக்கும்படியா கர்த்தர் உன் கரத்திலே கொடுப்பார் என்று சொல்லுகிற தேவஜனம் கரங்களை தட்டி சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஏசப்பா, என் தலைமுறையை ஆசீர்வாதமா மாத்திருக்கிறீங்கப்பா. இனி நான் தனித்தவன் அல்ல, நான் தனித்தவள் அல்ல, என் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் என்ன நிலம்? நீர்ப்பாய்ச்சல் எடுக்க குறையாதுங்க. என் தலைமுறை எதிர்கால பிள்ளைகள் வாழ்க்கையில பணம் பிரச்சனையா இருக்காது. அவர்கள் வாழ்க்கையில சகல ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில என் பிள்ளைகள் செழிப்பா இருப்பாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகம் எங்கிலும் என் எதிர்காலத்தை கர்த்தர் கொண்டு போவார். எத்தனை பேரால் ஆமேன் சொல்ல முடியும்? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னாகமும் போன வருஷம் 1ஆம் தேதி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு தர. ஏன் தெரியுமா? 25வது வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை இந்த ஆராதனைக்கு கர்த்தர் சுதந்திரமாய் தருகிறார். என்னாகமம் 24:5-6 ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்ப்போம். என்னாகமம் 24:5-6. யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும். இது 24வது ஆண்டு. 25 எப்படி இருக்கும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவைகள் பரவி போகிற வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக போற திறந்த வாசல எனக்கு முன்னால ஒருத்தர் வச்சுட்டாரு. அவர் வச்சுட்டாருன்னா அது பரவி போகிற ஆறல்ல, ஆறுகள். ஆறுகள் என்றால் 6வது நாளில் படைக்கப்பட்ட மனிதனே, மனுஷியே, நீ தான் ஆறுகள். கர்த்தர் நீ ஓடிக்கிட்டே ஏசப்பாக்காக உனக்கானது அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. வேதம் சொல்லுகிறது, ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும். யார் 25வது வருஷத்துல நம்மளை நாட்ட போறது? கர்த்தருங்க. இந்த 24ஓட என் பிரச்சனை பாடுகள் எல்லாம் ஆண்டவர் என் குடும்பத்தை, என் கூடாரத்தை, என் பிள்ளைகளை அவர் அலங்கோலமாய் இருந்ததை அழகாய் மாற்றினார். வரப்போகிறதான ஆண்டில கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல என்னை குறித்த வாசனை அநேக இடத்திற்கு பரவி போக போது. வேதம் சொல்லுகிறது, சந்தன மரங்களை போலவோ தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவோ இருக்கிறார் அல்ல, இருக்கிறது. அப்போ ஏசப்பா இன்னைக்கே அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கே 25ஆம் ஆண்டின் சாவியை, உத்தமத்தை கர்த்தர் உன் கையில் கொடுத்திருக்கிறார். என் அன்பு திருச்சபையே, கர்த்தர்காய் எழுந்திரு, கர்த்தர்காய் ஆராதனை செய், கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிரு. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளதாய் கர்த்தர் உன்னை பார்த்தபடியினார் அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.